ஹலோ. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, தன்னோட நாட்டுல இருந்து மத்த நாட்டுக்கு போன சிங்கத்தோட கதை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தெற்கு நாட்டுல உள்ள அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்தாரு. அவருக்கு தன்னம்பிக்கை, தைரியம், வலிமை எல்லாம் அதிகம். அவருக்கு தன் மேலேயே ஒரு கர்வம் இருந்தது. இந்த காட்டையே நான் தான் என்னோட வலிமையால கட்டுப்பாடா வச்சிருக்கேன்னு சொல்லும். ஒரு நாள் வடக்கு நாட்டுல உள்ள நரி குடும்பம் நம்ம ஊரு காட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் சிங்கராஜாட்ட, எங்க ஊரு முழுக்க பனியால சூழ்ந்திருக்கு. விலங்குகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க தான் உங்களோட தைரியத்தால அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வலிமையாக்கணும்னு சொன்னாங்க. சிங்கமும் சிரிச்சுக்கிட்டே, நான் வெப்பத்தோட இடத்துல பிறந்தவன். பனியெல்லாம் என் பக்கத்துல கூட வர முடியாது. என்னோட கர்ஜனைக்கு அதெல்லாம் பறந்து போயிடும். வாங்க சொக்கும் போகலான்னு சொல்லி கிளம்பினாரு சிங்கராஜா. மத்த விலங்குகள் எல்லாம் தடுத்தாங்க. ஆனாலும் சிங்கராஜா அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு வடக்கு காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. முதல்ல சில நாட்கள் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குளிர்ந்த காத்தும் பனிக்கட்டியும் சிங்கராஜாவை உறைய வச்சுது. அவரோட கர்ஜனை குறைஞ்சது. தோல் பனியால உறைஞ்சு வலிக்க ஆரம்பிச்சுது. கால்கள்ல நடுக்கம் வந்தது. திடீர்னு பனி காத்து புயலா மாறுச்சு. சிங்கராஜா நடக்க முடியாம கீழே விழுந்துட்டாரு. அப்போ ஒரு தெளிவான அறிவு சிங்கத்துக்கு தோணுச்சு, எனக்கு வலிமை மட்டும் போதாது. நான் பழக்கப்படாத இடத்துக்கு தயாரா இல்ல. இப்போ வெப்பம் என் மனசுலதான் இருக்கு, ஆனா உடம்புல இல்ல. ரொம்ப சோர்வா பனில உறைஞ்சிருந்தது. அந்த நேரம் நரி குடும்பம் சிங்கராஜாவை கண்டுபிடிச்சு ஒரு அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க சின்ன மரக்குச்சிகளை சேர்த்து தீ மூட்டி கதகதப்பா இருந்தாங்க. அப்போ ஒரு நரி சிங்கராஜாட்ட சொல்லுச்சு, நீ அற்புதமான வீரன், ஆனால் நமக்கு வலிமை மட்டும் இருந்தா போதாது. சில நேரத்துல நம்பிக்கையும் பொறுமையும் தேவைன்னு சொல்லுச்சு. பல வாரங்களுக்கு அப்புறம் தன்னோட தெற்கு நாட்டுக்கு வந்து சேர்ந்தது. மத்த வனவிலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்தோட வரவேற்றாங்க. அப்போ சிங்கராஜா சொன்னாரு, நான் தீயில உருவானவன் தான், ஆனால் பனிக்கு பழகாத தீ. இப்போ அவனோட முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சுது. இனிமேல் என் வாழ்க்கை சோதனைகளுக்கு பழக மாறும். கதையின் நெறி, நீ எவ்வளவு வலிமையானவா இருந்தாலும் அதற்கு மிஞ்சின வலிமையான சோதனைகள் வரும். அதை கடக்க நம்பிக்கையும் பொறுமையும் மன அமைதியும் வேண்டும். கர்ஜிக்கும் சிங்கம் வீரன், ஆனால் பனியில அமைதியாக கடந்து போற சிங்கம் மாவீரன்.